சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கருளும் இறைவா போற்றி. பெருமுலலை குருமர் நாயனார் திருவடி சரணம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மேற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் மணவாளநல்லூரில் அமைந்துள்ள சுயம்பு கொழுஞ்சியப்பர் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இக்கோவிலினுடைய தல வரலாறு: பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கோவில் இருக்கும் இடம் வனமாக இருந்தது. வனத்தில் கொழுஞ்சி மரத்தின் அடியில் இருந்த சிறு கல்பீடத்தின் மீது தினந்தோறும் பசுவானது பால் சொரிந்து கொண்டிருந்தது. மக்கள் இதை பார்த்து அதிசயமாக வழிபடத் தொடங்கினர். இக்கோவில் எந்த தெய்வம் என்று அறியாமல் இருந்தது. அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விருதாச்சலம் பகுதிக்கு வந்து வயதான சிவபெருமானையும் அம்மனையும் வணங்கிவிட்டு பாடாமல் சென்று விட்டார். இவரை வணங்குவதால் நம்மளுக்கு பொன் பொருள் கிடைக்காது என்று நினைத்து சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சென்று விட்டார். உடனே சிவபெருமானானது முருகனை அழைத்து ஒரு பிராதை கொடுத்தார். சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்து என்னை பாட வேண்டும் என்று பிராது அளித்தார். முருகன் வேடுவர் வடிவம் எடுத்து சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்து அவரிடம் இருந்த பொன்னையும் பொருளையும் அபகரித்தார். சுந்தரமூர்த்தி நாயனார், நான் திருக்கோவில் கட்டுவதற்காக வைத்த பொருள் தந்துவிடு என கெஞ்சினார். வேடர் வடிவத்தில் இருந்த முருகன் திருமுது குன்றத்தில் வந்து பெற்றுக்கொள் என சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். இதனை புரிந்து கொண்ட சுந்தரர் திருமுதுகு குன்றத்திற்கு விருதாச்சலத்திற்கு வந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு பாடல் பாடி இழந்த பொன்னையும் பொருளையும் பெற்றார். நீதிபதியான முருகபெருமான் அவருக்கு கொழுஞ்சியப்பர் என பெயர் சூற்றி கொழுஞ்சியப்பர் முருகன் கோவில் என ஆனது. இக்கோவிலிலே முருகபெருமான் அதிசயமாக முருகபெருமானும் முனியப்பனும் உள்ள ஒரே திருக்கோவில் இந்த கொழுஞ்சியப்பர் கோவில். இக்கோவிலில் பிராது கட்டுதல் என்பது மிக சிறப்பானது. தங்கள் குறைகளை நீதிமன்றத்தில் மக்கள் முறையிடுவது போல தங்கள் புகாரை காகிதத்தில் கொழுஞ்சியப்பருக்கு நீதிபதியாக கருதி சமர்ப்பிப்பார்கள். இந்த பிராதானது நீதிபதிக்கு கொழுஞ்சியப்பருக்கு அப்படின்னு நம்மளுடைய வேண்டுதலுடைய அட்ரஸ் எல்லாம் போட்டு எழுதணும். அப்படின்னா அந்த குறையானது 3 நாள், 3 வாரம், 3 மாதம், 3 வருடத்திற்குள் நம்மளுடைய புகாரின் தன்மையை பொறுத்து கொழுஞ்சியப்பர் ஆராய்ந்து நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்பது நம்பப்படுகிறது. எந்த ஊரிலிருந்து வருகிறோமோ அந்த பிராதுக்கு ஏற்ப 1 கிலோமீட்டருக்கு 50 பைசா வீதம் பிராது பணம் கட்ட வேண்டும். பிராது எழுதி மூலவர் கொழுஞ்சியப்பர் சன்னதியில் வைத்து பூஜிக்கப்பட்டு பின்னர் முனியப்பர் அருகே உள்ள சூலத்தில் தன்னுடைய பிராதை வேண்டுதலை கட்டி பிராது நிறைவேறிய பிறகு பிராதை வாபஸ் பெற வேண்டும். அதற்கு வாபசு கட்டணம் செலுத்த வேண்டும். இக்கோவிலிலே பங்குனி உத்திர திருத்தேர் விழாவானது மிக சிறப்பாக நடைபெறுகிறது. விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளைந்த நல்ல பொருட்களை எல்லாம் அறுவடைக்கு பிறகு பங்குனி உத்திர நாளன்று தேரின் மீது சூறையாடுதல் என்பது மிக சிறப்பு. இக்கோவிலில் வேப்ப எண்ணெய் நீதிபதியாகவும் முருகனானவர் நீதிபதியாகவும் வைத்தியராகவும் செயல்படுகிறார். வெற்றிவேல் முருகன்.